ரைட். இப்போ பார்த்தோம்ல 8ல் பார்த்தோம்ல சமூக சீர்திருத்த இயக்கங்கள், அதாவது காலந்தோறும் பெண்களின் நிலை, அந்த பாடத்தில் பார்த்துருப்போம். அப்படியே 10th யூனிட் 5, 10th யூனிட் 5 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், அந்த லெசனில் பார்த்துருப்போம் 8ல். அதே தான் இங்கேயும் நிறையா பேசியாச்சாங்க. இங்கே எக்ஸ்ட்ரா யாராவது இருப்பாங்க, ஃபேக்ட்லாம் இருக்குது, சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நம்ம முன்னாடி பேசியாச்சு, விட்டுருங்க. வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள், ராஜாராம் மோகன் ராயும் பிரம்ம சமாஜமும். அவங்க பார்த்தீங்களா, அவங்களே கொடுத்துருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு, அவருடைய காலம் இது 72லேருந்து 1833 அவர் வாழ்ந்த காலம். சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்து தொடக்க கால சீர்திருத்தவாதிகள் அவர் ஒருவர். பெரும் அறிஞரான அவர் தனது தாய்மொழியான வங்காள மொழியில், வங்காளம் தானே அவர், புதுமை பெற்றிருந்ததோடு அதுபோக சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் இதெல்லாம் கற்றுக்கிறார். அதெல்லாம் கற்றுக்கிட்டதுனால தான் அங்கே உள்ள புத்தகத்தெல்லாம் படித்து அவரால் அதை தெரிஞ்சுக்க முடியும், வேறு ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக அவருடைய பேர் ராம் மோகன் ராய். ராஜான்னு பட்டம் வச்சுருப்பார், மன்னர். பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகள் விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்தார். இருந்தபோதிலும் கடந்த காலத்துடனான தொடர்பை அவர் பாதுகாக்க விரும்பினார். தன்னுடைய சமய தத்துவ சமூக பார்வையில் அவர் ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துக்களை தாக்கத்தை பெற்றிருந்தார். ஏன்னா உன் கடவுள் பெருசு, என் கடவுள் பெருசுன்னு அடிச்சுக்கிறானுங்களா, அதனால் ஒரு கடவுள்ரா அப்படிங்கிறார். உருவ வழிபாடை வச்சுக்காதீங்க அப்படிங்கிறார். உபநிமிடங்களுக்கு தான் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுளை வணங்குவதை உபதேசிப்பதாக கூறினார். அவர் எதுக்கு விளக்கம் எழுதியிருக்காரு? உபநிடதங்களுக்கு. ஓகேவா? அதில் என்ன சொல்கிறாரு, ஒரே கடவுள் தான் இருக்கார் அப்படின்னா இந்து மதம் சொல்லுதுன்னு அவர் சொல்கிறாராம். சமூகத்தில் நிலவு வரும் உணவுங்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், இதெல்லாம் யாரை பற்றி பேசிட்டு வரோம்? ராஜாராம் மோகன் ராய். பலதார மனம் போன்ற மரபு சார்ந்த பழக்கங்கள் குறித்து பெரிதும் கவலை கொண்ட அவர் அவற்றுக்கு எதிராக சட்டங்கள் இயற்றும்படி ஆங்கில அரசாங்கத்திற்கு விண்ணப்பித்தார். விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் எனும் கருத்தை முன்வைத்தார். பலதார மனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றார். மக்களை பகுத்தறிவோடும் பரிவோடும் மனித பண்போடும் இருக்கும்படி வேண்டுகோள் விடுத்தார். அவர் நடத்தின இயக்கங்கள் மூலிமா, பத்திரிகை மூலிமா, அதெல்லாம். இதோட விளைவு 1829 என்னாவது தலைமை ஆளுநர், 1923 வங்காள தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றுவதில் ராஜாராம் முக்கிய பங்கு வகித்தார். ஓகேவா? தெரிஞ்சதுதான் நமக்கு. ராஜாராம் பெண்ணடிமைத்தனத்தை கண்டனம் செய்தார். ஆண்கள் பெண்களை கீழ்த்தனமாக நடத்தும் அன்றைய கால நடைமுறைகளை எதிர்த்தார். ஓகேவா? பெண்களுக்கு கல்வி வழங்க வேண்டும் எனும் கருத்தை வலுவாக முன்வைத்தார். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்யப்படுவதை முழுமையாக ஆதரித்தார். இங்கேருந்து மாறணும். இங்கே என்ன இருக்குது? அவங்க நூலில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே பெண்ணடிமை, ஜாதி குடும்பம் தான் இருக்கும். அதனால் ஆங்கில கல்வி கற்றுக்கு. ராஜாராம் 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் 20ஆம் நாள் கல்கத்தாவில் ஒரு கோவிலை நிறுவினார். கேட்பாங்க, பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் யார்? அக்கோவிலில் திருவுருவல் சிலைகள் ஏதும் வைக்கப்படவில்லை. ஏன்னா உருவ வழிபாடு அவர் என்ன பண்ணுறாரு? எதிர்க்கிறார். இங்கு எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது, மத சண்டையெல்லாம் நீக்கிறதுக்காக, அல்லது மறைமுகமாக குறிப்பிடலாகாது என்றும் எழுதி வைத்தார். இங்கே அந்த கோயிலுக்குள்ளே மறைமுகமாக குறிப்பிடக்கூடாது, எந்த மதத்தையும் கடவுளையும் ஏளனமாக பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறார். பிரம்ம சமாஜம் உருவ வழிபாட்டை எதிர்த்தது. பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்தது. தேவையில்லாத சமய சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் செய்யாதீங்கடான்றார். இருந்த போயிலும் பொருளற்ற அப்படின்னா அர்த்தம் இல்லாத அந்த பொருளற்ற
தொடக்கம் முதலாக பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்கள் கற்றறிந்த மேதைகள், கல்வியறிவு பெற்ற வங்காளிகள் என்ற அளவில் மட்டுமே செயல்பட்டது. இந்த பிரம்ம சமாஜத்தை ஃபாலோ பண்ணவங்க யாரும் மட்டுமாமா? மேல்தட்டு மக்கள் மட்டும். சமூகத்தின் கீழ்த்தட்டு மக்களை தன்பால் ஈர்ப்பதில் சமாஜம் தோல்வியடைந்தாலும் நவீன வங்காள பண்பாடு மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் மீதான அதனுடைய தாக்கம் மிகவும் போற்றுதலுக்குரியதாகும். இப்போ அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தாங்கள்ல, படித்தோன்னே எல்லோரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களே என்னாவது இருக்குது இது பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜத்தை எந்த வருஷம் உருவாக்குறாரு? உருவாக்கி கோயில் ஒன்று கட்டுறாரு. என்ன சொல்கிறாரு? ஒரு உருவ வழிபாடு, தேவையில்லாத சடங்கு சம்பிரதாயம் அதெல்லாம் எதிர்க்கிறார். பெண் அடிமையை எதிர்க்கிறார். பெண்ணுக்கு எதிரான எல்லா விஷயத்தையும் எதிர்க்கிறார். நான் அவங்கள முன்னேற்றணும் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதான். மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். இப்போ ராஜாராம் மோகன் ராய் எப்போ இறக்குறாரு? 1833 இறந்துடுறார். லண்டனுக்கு எதுக்கு போவார், அங்கேயே இறந்துடுவார்னு நினைக்கிறேன். அவர் விட்டு சென்ற பணிகளை கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையான தேவேந்திரநாத் தாகூர் தொடர்ந்தார். யார் விட்டுட்டு போனதை? ராஜாராம் மோகன் ராய் விட்டுட்டு போனதை. ஆமாம், ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை தேவேந்திரநாத் தாகூர். அதான் மகரிஷின்னு பேர் வச்சுட்டானுங்க, மகரிஷி. 1905 வரைக்கும் தொடர்ந்துருக்கார். அப்படியாப்பா. அவர் நம்பிக்கை பற்றிய 4 கொள்கை கூறுகளை முன்வைத்தார். தொடக்கத்தில் எதுவுமே இல்லை, கடவுள் மட்டும் தான் இருந்தார், அவர் தான் இந்த உலகத்தை படைச்சாருன்ட்டார். யார்? தேவேந்திரநாத் தாகூர். அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுளாவார். ஞானத்தின் உண்மை நற்பண்பு, அவரே நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பார், அவருக்கு இணை யாரும் இல்லை. யாருக்கு? கடவுள். நம்முடைய வீடு பேர் இப்பிறவிலும் அடுத்த பிறவிலும் அவரை நம்புவோரையும் அவரை வணங்குவோரையும் சார்ந்தது. வீடு பேர்னா வீட்டில் எல்லாம் செல்வம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த பிறவிலையும் அடுத்த பிறவிலையும் எதை பொறுத்துதாம்மா? அவரை, கடவுளை நம்புகிறவரை சார்ந்தது. இப்போ கடவுளை நம்பினா தான் உனக்கு அதெல்லாம் கிடைக்கும். அதனால் வீடு பேர் மோட்சமாக போட்டிருக்கு. சரி, மோட்சம் எதாக இருந்தால் என்ன? மோட்சம்னா நடந்த கடவுளை போய் அடைகிறது. அவரை நம்புவதென்பது அவரை நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்தலும் அடங்கியுள்ளது. யார் விருப்பத்தை? கடவுள். யார் சொன்னது இது? மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். யார் இவர்? அப்பா. சரி. ராஜாராம் மோகன் ராய் எப்போ இறந்தார்? ராஜாராம் மோகன் ராய் விட்டுட்டு போன பணியை தொடர்ந்தவர் யார்? அவரோட காலம் 1817 1905. கேசவ சந்திர சென்னும் இந்தியாவின் பிரம்ம சமாஜமும். அதுவும் ஆகல. கேசவ சந்திர சென்னும் இந்தியாவின் பிரம்ம சமாஜமும். தேவேந்திரநாத் மிதவாத சீர்திருத்தவாதி ஆவார். தேவேந்திரநாத் யார்? இவர். ஆனால் சமாஜத்தில் அவருடைய பணியாற்றிய இளையவர்கள் விரைவான மாற்றங்களை விரும்பினர். ராஜாராம் மோகன் ராய் தொடர்ந்து இவர் தொடர்றாரு அதை. பட் இளைஞர்லாம் வந்து சேர்றாங்க. இவர் மெதுவாக எல்லாம் நடக்கட்டும் மாற்றம்லாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இளைஞர்கள் எப்படி இருப்பாங்க? எப்பயுமே வேகம் அதிகமாக இருக்கும்ல. அவர்களுள் மிகவும் முக்கியமானவர் கேசவ சந்திர சென். 1857 சபையில் இணைந்தார். 57. 1866 பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினரிடையே பிளவு ஏற்பட்டதால் கேசவ சந்திர சென் சமாஜத்திலிருந்து விலகி புதிய அமைப்பான இந்திய பிரம்ம சமாஜம் பேரை மட்டும் ஒன்று சேர்த்திக்கிட்டார். பிரம்ம சமாஜத்துக்கு இன்னொன்று சேர்த்திட்டார். இந்தியான்னு சேர்த்திக்கிட்டார். ஆமாம், உருவாக்கினார். அதன் பின்னர் தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம் என அழைக்கப்படலாயிற்று. இவர் தனியாக போனோன்னு என்ன ஆயிடுச்சு? ஆதி பிரம்ம சமாஜத்தில் பழசு இல்லை, அதான் ஆதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. குழந்தை திருமணத்தை சமாஜம் கண்டனம் செய்திருந்த போதும் அதற்கு மாறாக கேசவ சந்திர சென் தனது 14 வயது மகளை இந்திய இளவரசன் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்தபோது குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்த பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி சாதாரண சமாஜ் எனும் அமைப்பை நிறுவினர். எந்த இதில்? இந்திய பிரம்ம சமாஜத்தில் சாதாரண 3 பிரம்ம சமாஜம் இருக்குதாம்மா.
சரி. சாதாரண இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் யார்? கேசவ் சந்திர சென். குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறாங்க. நான் இவரே 14 வயசு குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு அவரோட பொண்ணை. அதனால் நான் நிறைய பேர் வெளியில் போயிடுறாங்க. அடுத்து ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். எல்லாம் வங்காளத்தை சுற்றி தான் இருக்குது. நாங்கள் தானே இங்கிலீஷ்காரன் இருக்கான், வெறும் வங்காளம்தான். ராஜாராம் மோகன் ராய் மற்றவர்களும் சமூகத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவை சிந்தனைகளின் துணையை நாடிய போது வித்யாசாகர் இந்து மறை நூல்களே முற்போக்கானவை என வாதிட்டார். ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அவங்களாம் எடுத்துக்கிட்டது மேலை நாட்டு கருத்துக்கள். இல்லை இந்திய நூலே எப்படி இருக்குது, அப்படிப்பட்டது தான், அதில் நல்ல விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கிறார் ஈஸ்வரச்சந்திர. விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறை நூல்களிலிருந்தே சான்றுகள் முன்வைத்தார். விதவை மறுமணம் சரியா, சதி, இதெல்லாம் வந்துட்டு தப்புன்னு சொல்லிட்டு பழைய நூல்கள்லேயே இருக்குங்க, இந்து நூல்லே இருக்குங்க அப்படிங்கிறாரு. யார்? ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். அவர் தனது கருத்துக்களை ஆதரவான வாதங்களை கொண்டு சிறு நூல்களை வெளியிட்டார். அவர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி ஆவார். நவீன வங்காள உரைநடை. உரைநடைன்னா என்னது? மக்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுறது. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார்? ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். பெண்கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியவர். அவர் பெண்களுக்கான பள்ளிகளை நிறுவ உதவிகள் செய்தார். இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகள் வாழ்வை மேம்படுத்துவதற்காகவே தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்தார். ஏன்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவானுங்க. எதிர்ப்பு சக்தி இல்லாமல் அப்போல்லாம் நிறையா இதெல்லாம் இல்லைல்ல, வேக்சினு மருந்துலாம் இல்லை, ஆன்டிபயோட்டிக் அதெல்லாம் இல்லை. அப்போ சின்ன வயசுலேயே நிறைய பேர் செத்து போயிடுவானுங்க. அதனால தான் நிறையா குழந்தைலாம் பெற்றுக்குவாங்கன்னு பார்த்துருப்போம் ஜாகிரபியில். அதனால் நிறைய பெண்கள் உதவியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக என்ன பண்ணுறாரு இவர்? பாடுபடுறார் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். மெயினாக விதவை திருமணம். அது பண்டித ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாய் 1856 மறுமண சீர்திருத்த சட்டம், விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்டது. யார் அதுக்கு முன்னாடியே? ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். அவர் நினச்சிக்கிட்டே வாங்க, நினச்சிட்டு அதெல்லாம் கேட்டுட்டு வரணும். தனியாக அவரை விட்டுட்டு படிச்சுட்டு வந்தீங்கன்னா அவள் வேறு எங்கேயாவது போய் ஸ்டோர் ஆகி யாருன்னு தெரியாது. ஓகே. இச்சட்டம் குழந்தை விதவைகளின் நிலையை மேம்படுத்துவதையும் நிரந்தரமாக விதவையாக இருக்க வேண்டிய ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவதையும் நோக்கமாக கொண்டிருந்தது. யார் கொண்டு வந்தா? ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். சட்டம் எப்போ கொண்டு வராங்க? 1856. 1850. 1860 முதல் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. அப்பெருமை ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகரே சாரும். முதல் திருமணத்துக்கான முதல் வயது வரம்பு சட்டம் இதுதான். சரியா? திருமணத்துக்கான வயது 10 என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. அது 1891 12ஆகவும் 1925 13ஆகவும் உயர்த்தப்பட்டது. ஆனால் கவலைக்குரிய விதத்தில் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி 1929 கூறியபடி இச்சட்டம் காகிதத்தில் மட்டுமே இருந்தது. இப்போ வரைக்குமே குழந்தை திருமணம் நடக்குது. இப்போ வரைக்குமே நடக்குது. சிதம்பரம்ல நம்ம ஊர் பக்கமே நடக்குது. அங்கே அந்த கோயிலில் தீட்சிதர் பண்ணி வச்சாங்க, அது வேறு. நம்ம ஊர் பக்கமே நடக்குது. நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒரு சில படித்த மனிதர்களுமே அதனை பற்றி அறிவை பெற்றிருந்தனர். சாரதா சட்டம் எந்த வருஷம் வந்துச்சு? 30. அப்போ வயது எவ்வளவு பெண்களுக்கு? 14. ஆண்களுக்கு 18. இதுதான் இப்போ நடைமுறையில் இருக்கிற சட்டம். அப்படியா? இல்லை. எப்போ? 1955. 55 18 21. பிரார்த்தனை சமாஜம். பிரார்த்தனை மகாராஷ்டிரா பகுதியான சீர்திருத்த நடைகளை ஆதரவு கிடைக்கப்பெற்று மற்றும் ஒரு பகுதியாகும். பிரம்ம சமாஜத்துக்கிணையாக பம்பாயில் பிரார்த்தனை சமாஜத்தை உருவாக்குறாங்க. 1867 இதனை நிறுவியவர் ஆத்மராம் பாண்டுரங்கன். ஆத்மராம் பாண்டுரங்கன் எந்த வருஷம் நிறுவுறாரு? 1867. ஓகேவா? பிரம்ம சமாஜானது அதே மாதிரி இங்கே பம்பாயில். இந்த சமாஜத்தின் 2 மேன்மை மிக்க உறுப்பினர்கள் ஆர்சி
பண்டர்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரனடே. அவருக்கு பின்னாடி இவர் நிறுவியவர் ஆத்மராம் பண்டுரங்கன், அதுக்கு பின்னாடி மகாதேவ் கோவிந்த ரனடே. இவ்விருவரும் சாதி மறுப்பு, சமபந்தி எல்லாரும் ஒன்றாக, சாதி மறுப்பு திருமணம், விதவை வருமானம், பெண்கள், இங்கே தான் ஜாதியை பற்றி வருது. இது வரைக்கும் அவங்க எல்லாமே பெண்கள் அது மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் ஆவார். மகாதேவ் கோவிந்த ரனடே விதவை மறுமண சங்கம் 1861. பூனே சர்வஜனிக் சபா 1870. தக்கான கல்விக் கழகம் 1884 ஆகிய அமைப்புகளை நிறுவினார். யார்? மகாதேவ் கோவிந்த ரனடே. இதெல்லாம் உருவாக்கியிருக்கார். இதான் இவர். சமபந்தினா எல்லா ஜாதிகாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சமைச்சு ஒன்றா எல்லா ஜாதிகாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது. எம்ஜி ரனடே. ஆத்மராம் பாண்டுரங்கன் ஒரு எம்ஜி ரனடே. இந்து புத்தொழிச்சி இயக்கம் கவர்மெண்டில் ஜமாபந்தின்னு சொல்லுவாங்க. இது ஒன்றா உட்காந்து திங்கிறது, சாப்பிட்றது. அது வந்துட்டு எல்லா இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கலெக்டர்லேருந்து ஆர்ஐலேருந்து தாசில்தார்லேருந்து எல்லோரும் போய் ஒன்றா போய் உட்காருவாங்க. மக்கள்கிட்ட பிரச்சனை ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா அந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா அங்கேயே வெரிஃபை பண்ணி பிரச்சனையை தீர்த்து விட்ருவாங்க. இல்லை என்ன பண்ணுவான், விஏஓக்கிட்ட ஆர்ஐகிட்ட போயிட்டு அப்புறம் கலெக்டர்கிட்ட போயிட்டு அலைஞ்சிட்டே இருக்கணும். பாவம் கிராம மக்கள் ஒன்றா உட்காந்துருப்பாங்க. அதான் ஜமாபந்தி. சொல்லுங்கள் பாரதிராஜ், எதை சொல்ல வந்தீங்களே? ஆமாம், இல்லை வேறு எதாவது சொல்ல வந்தீங்களா அதுக்கு முன்னாடி? அடுத்தது சுவாமி தயானந்த சரஸ்வதி, ஆரிய சமாஜம். இதுதான் டேஞ்சரு. ஆர்எஸ்எஸ்க்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்களா? இல்லை வேதத்தில் எல்லாமே நல்லது தான் இருக்குது, எல்லாருமே வேதத்துக்கு திரும்புங்க. அதே மாதிரி ஜாதி இதில் கொடுமையெல்லாம் வேண்டாம், வேறு மதத்துக்கு போனாலும் என்ன பண்ணு ரிட்டர்னு திரும்ப இந்து மதத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுவார் இவர். யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. அதனால தான் சொல்லுவாங்க இந்து மதத்தினுடைய அது ஒரு பேர் வரும், பார்ப்போம். மார்ட்டின் லூதர் கிங்கா? ஆமாம், பஞ்சாபில் இவர். பஞ்சாப் ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்றது பஞ்சாபில். இது 1875 நிறுவப்பட்டது. இவ்வமைப்பை நிறுவியவர் மேலை கங்கை சமவெளியில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவங்க அறிவை தேடி சுற்றிக்கிட்டு இருக்கிறாராம். அதான் பரிவராஜ வாழ்க்கைன்னு சொன்னால அது இவர் ஆவார். சுவாமி தயானந்தர் பின்னர் தனது கருத்துக்களை போதிப்பதற்கு பஞ்சாபில் தங்கினார். அவருடைய நூலான சத்யார்த்த பிரகாஷ், நோட் பண்ணிக்கங்க, அவர் வெளியிட்ட நூல் சத்யார்த்த பிரகாஷ் பெரும்பாலானோர் படிக்கப்பட்டது. குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு போன்ற பழக்கங்களும் அயல்நாடு சென்றால் தீட்டு என்று சொல்லப்படுதலும் மறைநூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என அறிவித்தார். இவரும் அதே கதை தான். ஏன்னா அயல்நாட்டுக்கு போனால் தீட்டுன்னு இருந்துச்சு, போக மாட்டாங்க, பிராமணர்கள் போகவே மாட்டாங்க. அடுத்தது குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு, இதெல்லாம் ஏற்றுக்கலை. குழந்தை இதெல்லாம் ஏற்றுக்கலை. அவர் முன்வைத்த நேர்மையான கொள்கைகள், கட்டுப்பாடான ஒரு கடவுள் வழிபாடு. அவர் மாதிரியே தான் வர்றாரு, பிரம்ம சமாஜம் மாதிரி தான் வருது. ஒரு கடவுள், அவர் உருவமே வேணாங்கிறாரு, ஒரு உருவம், ஒரு கடவுள் வழிபாடு. உருவ வழிபாட்டை நிராகரித்தல், பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள், சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல் என்பன. யார் வைக்கிறா அதெல்லாம்? தயானந்த சரஸ்வதி. ஆனால் மறைமுகமாக அங்கே தான் வந்து நிற்பார், சும்மா சொல்கிறது. ஆரிய சமாஜம் இந்து மதத்திலிருந்து மூட நம்பிக்கைகளை மறுத்தது. அதனுடைய முழக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம். அப்புறம் வேதங்களுக்கு திரும்ப போனால் என்னாச்சு? மூட பழக்கம் தான் வரும். இதெல்லாம் இல்லை, ஆனால் வேதத்தை ஃபாலோ பண்ணுன்றார். எப்படி இருக்கும்? வருவாங்க. அந்த வேலையை தான் இவரும் செஞ்சுருப்பார். யார்? நம்ம விவேகானந்தரும் அந்த வேலையை தான் செஞ்சுருப்பார். திரும்ப எல்லாத்தையும் கொண்டுட்டு வரணும், வந்து அடிமையாக்கணும் திரும்பவும் அப்படின்ட்டு. அடுத்தது ஆரிய சமாஜம் பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த மதமாற்ற நடவடிக்கைகள் நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. ஏன்னா இங்கே அடிமை இல்லாமல் போயிடுவான், மதம் மாற்றலாம், அவனா மாறி போகிறான். அங்கே உன்னை எல்லோரும் சமன்றான், அதனால் அங்கே ஓடுறான். அவன் தானே முன்னாடி பார்த்துட்டு ரொட்டி துண்டு அதுக்கெல்லாம் போகல. ஃபஸ்ட்டு என்னது, என்னை மதிக்கிறான், அதனால் போகிறான். அதேமாரி இந்த முட்டாள் மக்கள் கடவுள்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறோம்.
போய் கடவுளை போய் தொடுன்றான். அவன் என்ன பண்ணுறான், கடவுளுக்குள்ளே கோயில் பக்கமே வரக்கூடாது, என்னது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், அப்படியே பார்த்து அப்படியே ஓடி போயிரு அப்படிங்கிறான். கட்டி கொடுத்துட்டு ஓடிடணும். அப்போ எங்கே போவாங்க மக்கள்? அதனால தான் போனாங்க. அதனால தான் இந்த மாற்றம்லாம் செய்கிறாங்க. ஏன்டா போகிறாங்க? ஏன்னா இவன் உட்காந்து சாப்பிட முடியாதுல்ல. அப்போ திரும்ப நம்ம மதத்தை கொண்டு வந்து திரும்ப அடிமையாக வச்சுக்கலாம் அப்படின்னு திரும்ப வாங்கடான்றான். அதுக்கு பேர் தானே சுத்தி இயக்கம் அப்படின்றான். அதன் முக்கிய குறிக்கோள் எதிர்மத மாற்றம் என்பதாகும். ஏற்கனவே இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்றி சுத்தம் செய்கிறாங்களாம். சுத்திகரிப்பு சடங்கை சமாஜம் வகுத்து கொடுத்தது. அதான் கேட்டார் பெரியார். சரி திரும்ப வர சொல்கிற, திரும்ப இப்போ நாங்களாம் வந்தோம். இப்போ பேசிகிட்டு இருக்காங்க பெரியாதிவாதிகள்லாம், இந்து மதத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. இந்த சுத்தி இயக்கத்தை திரும்ப எடுத்தானுங்க அவனுக்கு. நான் வரேன், நீ என்ன எங்கே வைப்ப அப்படின்னு கேட்பான். உன் ஜாதியிலே போய் உக்காந்துக்கணும். அதுக்கு எதுக்கு வரணும்? உன் ஜாதி வேலையை தான் செய்யணும். சரியா? படிக்கக்கூடாது எல்லோரும் நீங்களாம். ஆமாம். ஆரிய சமாஜம் சமூக சீர்திருத்த களத்திலும் கல்வி பரப்பும் பணியிலும் முக்கிய சாதனை புரிந்தது. சமாஜம் பல தயானந்தா ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கியது. தயானந்தா ஆங்கில வேத பள்ளிகளை கல்லூரிகளை நிறுவியவர் யார்? யார்? தயானந்த சரஸ்வதி. இவரோட கொள்கை என்னது? திரும்ப எல்லாரும் மதத்துக்கே வாங்க, சுத்தி இயக்கம் இதை கொண்டு வர்றாரு. வேதங்களுக்கு திரும்புவோம் என்று கூறியவர் அவர் தான். கேட்டாங்க என்ன சொல்கிறாரு? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம் அதெல்லாம் ஏற்றுக்கல, விதவை மறுமணத்தை சதி இதெல்லாம் ஏற்றுக்கல. எது? வேதம். இவங்களாம் நடுவில் இடைச்சர்கள், அதனால் எல்லோரும் திரும்ப வாங்கடா அப்படிங்கிறாரு. சரியா? ரைட். அடுத்தது பிரேக் எடுத்துக்கலாமா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் 4 மணி நேரம் தான் பிரேக். ஆனால் திரும்ப 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர் திரும்ப வங்காளம்தான் பார்ப்போம். ரைட். ராமகிருஷ்ண பரமஹம்சர் யாருப்பா? ஒரு வங்காளத்தை சேர்ந்தவர், பிராமணர் தான். இங்கே என்ன சொல்லியிருக்கான்னு அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தட்சிணேஸ்வரம் அதான் அவரோட ஊர். எங்கே இருக்குது? கல்கத்தாவுக்கு பக்கத்தில். அர்ச்சகர், பிராமணர். அவரோட காலம் 50 வயசு வளர்ந்துருக்காரா? பஜனை பாடல்களை மனமுருகி பாடுவதை போன்ற வழிமுறைகள் மூலம் பேரின்ப நிலையை அடைந்து அந்நிலையில் ஆன்ம ரீதியாக கடவுளோடு ஒன்றிணைவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். கடவுளை போற்றி, அதான் பக்தி இயக்கம் தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. கடவுளை மனம் உருகி பாடி கடவுளோட போய் இணைகிறாராம். காளி இப்பயும் பாருங்கள், வங்காளத்தில் காளிக்கு தான் முக்கியமானதாக இருக்கும். அந்த படம் கூட எடுத்தாங்களே, அஜித் படமா, காளி தான் ஊர்வலம் போகும். அதே மாதிரி மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அங்கே. அது சரி. தீவிர பக்தர், காளியோட தீவிர பக்தர். அவர் அக்கடவுளின் திருவிளையாடல்கள் முடிவற்றவை. திருவிளையாடல் அப்பப்போ உங்களுக்கு செய்கிற கஷ்டம் கொடுத்தாருன்னா திருவிளையாடல்ன்றாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவருடைய கருத்தின்படி அனைத்து மதங்களும் உலகளாவிய எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளது. அவன் தானே மதம். என்னது? எல்லோரும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான அறிவுரை சொல்கிறது, நல்ல விஷயத்த. அதான் மதம். இவனுங்க தானே பண்ணுறானுங்க சுயநலத்துக்காக, இவன் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்காக அந்த இவனுங்க தப்பாக யூஸ் பண்ணுறானுங்க. அவற்றை பின்பற்றினால் அவை வீடு பேருக்கு இட்டு செல்லும். வீடு பேர் ஓகே, ரைட். முக்தியா? ஓகே. ஜீவன் என்பதே, ஜீவன் என்னது? உயிர். சிவன் எனவும் கூறினார். அப்போ ஒவ்வொரு உயிர் என்னது? கடவுள் தாண்டா அப்படிங்கிறார். மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யும் சேவை என்றார். உன்னை சுற்றியில் இருக்கிறவனுக்கு உதவு, நீ கடவுளுக்கு செஞ்ச மாதிரி கடவுளுக்கெல்லாம் தனியாக செய்யாதங்கிறார். ஆமாம் தானே? நல்ல விஷயம் தானே. ஆனால் என்ன பண்ணுறோம்ப்பா? அப்பா அம்மாவே பார்த்துக்க மாட்டேங்கிறானுங்க. மாமனார் மாமி அடித்து துரத்தி விட்டுறாங்க. அதுக்கு தான் என்ன இருக்குது? அப்புறம் முதியோர்களெல்லாம் நிறையா வந்துருச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ராமகிருஷ்ணா மிஷன் இவரோட சீடர் யார் சார்? முக்கியமான சீடர் அதான் சுவாமி விவேகானந்தர். இவர் உருவாக்கின அமைப்பு தான் ராமகிருஷ்ணா மிஷன். இவர் ஒரு ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்தவன்னு வச்சுங்க, ஏகபோகமாக வாழ்ந்த அப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் இவரை மீட் பண்ணுறாரு. உனக்கு கடவுளை காட்டுறேன்னு கூப்பிட்டு போய் ஏதோ சொல்லி
கடவுளை பார்த்துட்டேன் அப்படிங்கிறார் இவர். அதுலேருந்து இவருக்கு இவர் சீடர் ஆகிடுவார். அப்புறம் இவர் அமெரிக்காவுக்கெல்லாம் போவாங்க. இவர் அங்கே போய் உலக சமய மாநாடு நடக்குது அமெரிக்காவில், சிக்காகோவிலே எங்கேயோ போய் பேசுகிறார். அங்கே போய் பேசுகிற மத குருக்கெல்லாம் என்ன பண்ணுவான், என் மதம் பெருசு உன் மதம் பெருசுனா அடிச்சுக்குவானுங்க. எல்லாம் அப்படி பேசிகிட்டு இருக்கானுங்க. இவர் மட்டும் வித்தியாசம், அவர் குரு மாதிரி எல்லா மதம் ஒன்று தான் சொல்லுது, பேசாமல் கடங்கயா அப்படிங்கிறான். யார்? ஆமாம், எல்லாத்தையும் சகோதர சகோதரிகளேங்கிறாங்க. யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாரு? அவரோட குருக்கிட்ட இருந்து. அப்போ எல்லோரும் ஆச்சரியமாக வித்தியாசமாக பார்க்குறாங்க. அடாடா, எல்லா மதத்திலும் இப்படி பேசுகிறாங்க, இவர் மட்டும் இப்படி பேசுகிறார். டைம் 5 நிமிஷமாக என்னமோ தானாமா. அப்புறம் அவர் பேச விட்டு நல்லா இருக்கிறனால பேசிகிட்டே இருக்கார். எல்லா மதத்தில் உள்ள நல்ல விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்கிறார், எல்லா மதத்துலேருந்து சொல்கிறார். அடாடா, நம்ம மதத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கானே இவன் அப்படின்னு ஒரு இதாகிட்டாங்க. இவரை வச்சு தான் இப்போ கார்பரேட் சாமியாரும் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறானுங்க. சரியா? சரி, இவர் உருவாக்கினது தான் இது ராமகிருஷ்ணா மிஷன். இதோட வேலை என்னது? சமூகத்துக்கு தொண்டு செய்யணும், பெண் கல்வி கொடுக்கறது, சமூகத்துக்கு. இப்போ சமூகத்தில் ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் முதல் உதவியெல்லாம் பண்ணுறது. இப்போ வெள்ளம் வந்துருச்சு, அங்கே போய் சாப்பாடு கீப்பாடு கொடுக்கறது, மீட்பு பணியில் ஈடுபடுறது, அந்த வேலையை செய்கிறதுக்காக உருவாக்கினது தான் ராமகிருஷ்ணா மிஷன். அவங்களோட கல்வி நிறுவனம் இப்போ இந்தியா முழுவதும் இருக்காங்க. சேலத்தில் இருக்கா சாரதா. சாரதான்ற பேர் எல்லாமே ராமகிருஷ்ணரோட மனைவி பேர். சாரதா காலேஜ், சாரதா ஸ்கூலு, சாரதா சார் கொடுப்பாங்க. அதான் இன்டர்நேஷ்னல் ஃபண்டு, ஏகப்பட்ட ஃபண்டு வருது. இப்போ ராமகிருஷ்ணா ஸ்கூல் இருக்குது தெரியுமா, ஜங்ஷனில், அதெல்லாம் இவங்களுக்கு தான். அப்புறம் ஒரு இதே இருக்குது அங்கே கோயம்புத்தூரில், ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தான் நான் பிஹெச்டி கூட பண்ணிகிட்டு இருக்கேன். ஆமாம், ஏகப்பட்ட ஒரு பெரிய இடம் அது. ராமகிருஷ்ணருடைய முதன்மையான சாதனையே பிரம்ம சமாஜம் போன்ற சீர்திருத்த அமைப்புகள் முன்வைத்த பகுத்தறிவு கருத்துக்களின்பால் அதிருப்தியுற்ற கல்வியறிவு பெற்ற இளைஞர்களை தன்பால் ஈர்ப்பது தான் ராமகிருஷ்ணனோட வேலை. என்னது அங்கே இதில் பிரம்ம சமாஜம்லாம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து அதிருப்தி அடைஞ்சவங்களாம் இவர் எழுதுக்கிட்டார். படித்த இளைஞர்களை 2 குரூப் இருப்பான் அதில். 1886 அவர் இயற்கை எய்திய பின்னர் அவருடைய சீடர்கள் தங்களை ஒரு மதம் சார்ந்த சமூகமாக அமைத்து கொண்டு ராமகிருஷ்ணரையும் அவரின் போதனைகளையும் இந்தியாவில் உலகின் ஏனைய பகுதியிலும் பரப்பும் பெருமணியை மேற்கொண்டனர். அவங்க ஒரு இயக்கமாக மாறிட்டாங்க, மதமாகவே. இப்பெருமணியின் பின்புலமாய் இருந்தவர் சுவாமி விவேகானந்தர். கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி விவேகானந்தர் ராமகிருஷ்ணா மிஷனை உருவாக்கினார். கிறிஸ்தவ பரப்புரை இருக்குல்ல, அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அழகாக ஒரு ஸ்கூலோ காலேஜெலாம் உருவாக்கி மக்களுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. அதே செட்டப்பில் தான் உருவாக்குறாரு. அங்கே போனீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ராமகிருஷ்ணா மிஷன் சமய செயல்பாடுகளோடு மற்றும் தனது பணிகளை நிறுத்தி கொள்ளவில்லை. மக்களுக்கு கல்வி அறிவு வழங்குவது, மருத்துவ உதவி. ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் இருக்குது தெரியுமா, ராமகிருஷ்ணா அந்த ரோட்டில். இயற்கை சீற்றங்களின் போது நிவாரணப் பணிகள், கொரோனா அப்போ கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கள்ல, அதெல்லாம் போன்ற சமூக பணிகளையும் செஞ்சுருக்காங்க. ராமகிருஷ்ணா மிஷனை நிர்வகிப்பவர் யார்? விவேகானந்தர். பின்னாலே சுவாமி விவேகானந்தர் என்று அழைக்கப்பட்ட நரேந்திரநாத் தத்தா அவரோட பேர் தான். ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய முதன்மையான சீடர் ஆவார். படித்த இளைஞரான அவர் ராமகிருஷ்ணரின் கருத்துக்களால் கவரப்பட்டார். மரபு சார்ந்த தத்துவ நிலைப்பாடுகளில் மனநிறைவு பெறாத அவர் நடைமுறை வேதாந்தமான மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் எனும் கோட்பாட்டை பரிந்துரைத்தார். அதான சொல்கிறார் அவர். எல்லோரும் ஜீவாதாட சிவா அப்படிங்கிறாரு. நீ மக்களுக்கு தொண்டு செஞ்சினா கடவுளுக்கு செஞ்ச மாதிரின்றார். ஸோ அதில் அந்த ஸ்டெப் எடுக்கிறார். மதத்தோடு தொடர்புடையது எனும் ஒரே காரணத்திற்காக அனைத்து நிறுவனங்களையும் பாதுகாக்கும் மனப்பாங்கனை அவர் கண்டனம் செய்தார். மதத்தோடு தொடர்புடையதுனாக்கா நீ கெட்டது எல்லாத்தையும் செஞ்சினாக்கா அதெல்லாம் நான் ஏற்றுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்றார். பண்பாட்டு தேசியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த அவர் இந்து சமூகத்திற்காக புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞருக்கு அறைகூவல் விடுத்தார். அவருடைய சிந்தனைகள் பொருள் உற்பத்தியில் மேலை நாடுகள் செய்திருந்த சாதனைகளை கண்டு தாழ்வு மனப்பான்மை கொண்டிருந்த இந்தியர்களுக்கு, ஏன்னா அந்தானே எல்லாம் புதுசு புதுசாக இன்ஜின்லாம் தயாரிக்கிறான். அதனால் இந்தியர்கள் என்ன பண்ணுறான், தாழ்வு மனப்பான்மையோடு இருக்காங்களாம். தன்னம்பிக்கை ஊட்டும் விதமாக அமைந்தது. 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும்
பக்தி மார்க்கத்தின் தத்துவம் குறித்தும் அவர் ஆற்றிய சொற்பொழிவுகள் அவருக்கு பெரும் புகழ் சேர்த்தது. இன்றைக்கி வரைக்கும் வேர்ல்டு வைடு ஃபேமஸ் அவர். இந்த சமய சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடாதென, இந்து சமய சடங்குகள் கலந்து கொள்ளக்கூடாதென ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அது போன்ற சடங்குகள் கலந்து கொள்ள கட்டாயம் அனுமதிக்க வேண்டும் என்றார். ஜாதிலாம் இல்லடான்றார். எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வா கோயிலுக்கு. யார் செஞ்சது இதுக்கு முன்னாடி இந்து மதத்தில் புரட்சி செய்த மகான் யார்? ராமானுஜர். விவேகானந்தின் செயலாக்கமிக்க கருத்துக்கள் மேற்கத்திய கல்வி பயின்ற வங்காள இளைஞர்களிடையே அரசியல் மாற்றங்களுக்கான நாட்டத்தை ஏற்படுத்தியது. சரியா? அங்கே அரசியல்லையும் அவங்க இறங்குறாங்க. நம்ம மண் நம்ம ஊர் அப்படின்ட்டு. வங்க பிரிவினையை தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் பொழுது இளைஞர்கள் பலர் விவேகானந்தரால் ஊக்கம் பெற்றனர். சுதேசி இயக்கம் நடந்துச்சா? எப்போ? 1916 6 வங்க பிரிவினை 5/6 நடக்கும். வங்காளத்தில் தானே, வங்காளத்தை பிரிக்கும்போது தான் நடக்கும். வங்க பிரிவினை அப்போ சுதேசி இயக்கம் அதிக அளவில் தீவிரமாக நடைபெற்றனா வங்காளம் மட்டும்தான். இப்போ உள்ள பங்களாதேஷ் மேற்கு வங்க 2 சேர்த்து. பிரம்ம ஞான சபை, இந்த தியோசபிக்கல் சொசைட்டி, மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்கி ஆல்காட், HS ஆல்காட் ஆகியோரால் அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. எந்த வருஷம்? 1875. இவ்வமைப்பு பின்னர் 1886 இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது. அங்கே ஆரம்பித்து இங்கே வந்துடும். அப்போ தான் அந்த இயக்கத்துக்கு தான் யார் வராங்க? அன்னி பெசன்ட் அங்கே வருவாங்க. பிரம்மஞான சபை இந்து செவ்வியல் நூல்களை, செவ்வியல்னால் கிளாசிக்கல், குறிப்பாக உபநிடதங்கள், பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு உற்சாகமூட்டியது. அதை படித்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? பயங்கரமாக மாறிடுறாங்க. இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் பிரம்மஞான சபை முக்கிய பங்காற்றியது. பௌத்தம் புத்துயிர் பெறுதாமா மீண்டும். இந்து மறைநூல்களில் மீது மேலை நாட்டவர் காட்டிய ஆர்வம், அதாவது மறைனாக்கா என்னது? அந்த கடவுள் நூல். படித்த இளைஞர்களிடையே தங்கள் பாரம்பரியம் பண்பாடு குறித்த அளப்பரிய பெருமிதத்தை ஏற்படுத்தியது. எது? பிரம்மஞான சபை. அன்னி பெசனுடைய பங்களிப்பு. ஆல்காட்டின் மறைவுக்கு பின்னர் இவ்வமைப்பின் தலைவராக அன்னி பெசன்ட் 1847 1933 வரைக்கும் இருக்காங்க. செல்வாக்கு பெற்றது. இந்திய தேசிய அரசியலில் முக்கியத்துவம் பெற்ற அவர் தன்னாட்சி இயக்க சங்கத்தை அமைத்து அயர்லாந்திற்கு வழங்கப்பட்டதைப் போல இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். கேட்பாங்க, இந்தியாவில் தன்னாட்சி அமைப்பு உருவாக்குனது யார்? இந்த அம்மா தான். இந்த அம்மா தான் முன்னோடி. அதுக்கப்புறம் தான் பாலகங்காதர திலகர் அந்த பக்கம் மகாராஷ்டிராங்களாம் ஆரம்பிப்பார். அன்னி பெசன்ட் பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா, காமன்வீல் எனும் செய்தித்தாள்கள் மூலம் பரப்பினார். கேட்பாங்க, காமன்வீல். அதேமாதிரி சுதந்திரத்துக்காக அவர் கொடுத்ததெல்லாம் அதுக்கு வேறு பத்திரிக்கை இருக்கும், காமன்வெல்த்னு பத்திரிக்கைன்னு நினைக்கிறேன். அதில் வெளியிடுவாங்க. நியூ இந்தியா, காமன்வெல்த் அதை பற்றினது அவருடைய பிரம்ம ஞான கருத்துக்கள், கடவுளோடு தொடர்புடைய இந்த மாதிரி தான் அவங்க. அவ்வளோதானே அது. அடுத்து ஜோதிபா பூலே, சாதி எதிர்ப்பு இயக்கங்கள். இப்போ நீங்கள் பார்த்தவங்கெல்லாம் உயர்குடியை சேர்ந்தவர். இவங்கெல்லாம் வந்துட்டு உயர்குடி கிடையாது, இனிமேல் வரவங்க. ஜோதிபா பூலே மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். அவரோட பேர் ஜோதிபா கோவிந்தராவ் பூலே. 1827 மகாராஷ்டிராவில் பிறந்தார். அவர் 1852 ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளிக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்களே, அவங்களுக்கான முதல் பள்ளியை உருவாக்குறாங்க. அதோட பேக்ரவுண்ட்லாம் பார்த்துக்கணும். 1835 மெக்காலே அறிக்கை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? கேஸ்லாம் போட்டுருவானுங்க, போய் எல்லோரும் படிக்கிறாங்க அப்படி இப்படின்ட்டு. அதெல்லாம் மீறி அவர் உருவாக்குறார் முதல் பள்ளி. பூனேவில் திறக்கிறார். யார்? ஜோதிபா கோவிந்தராவ் பூலே 52. அடுத்தது சத்திய சோதக் சமாஜ், உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படிங்கிறத உருவாக்குறார். பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காக நிறுவினார். புரியுதா? ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கிறான். நான் இப்போ நான் வளைச்சி சொன்ன கதையெல்லாம் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டான். என்னது? பிராமணர் அல்லாதோர் மக்களும் சுயமரியாதையோடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராமணர் தான் அவனும் சுயமரியாதை வாழ முடியாது. எல்லாம் கூணு விழுந்துக்கிட்டு அவனுக்கு கீழே அடி வரிட்டு உட்காந்துருக்க வேண்டிதான். பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார். ஜோதிபாவும் அவருடைய மனைவி சாவித்திரிபாயும், சாவித்திரிபாய் பூலே அவங்க பேர்,
ஒடுக்கப்பட்டோர் மக்களின் பெண்களின் முன்னேற்றத்திற்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தனர். இந்த அம்மா தான் சொல்லியிருப்பேன் முன்னாடியே. அவர் பெண்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவார். அந்த பெண்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு அந்த அம்மா போகும் ஸ்கூலுக்கு. ஆமாம், முதல் ஆசிரியர் அவர் தான். இந்த அம்மா போகிறப்ப என்ன பண்ணுவாங்க, சாணியை எல்லாத்தையும் கரைச்சி மேலே ஊற்றி விட்ருவாங்களாம். யார்? பெண்களே தான். இவங்க கூடி பெண்களே அந்தளவுக்கு அடிமையாக்கி வச்சுருக்கிறானுங்க முட்டா பயல்களாக. எதை வச்சு? இந்த மதம், கடவுள், சாஸ்திரம், சம்பிரதாயம், விதி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு. ஜோதிபா பெற்றோர் இல்லா குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கென காப்பகங்களையும் உருவாக்கினார். அவர் எழுதிய நூலான குலாம்கிரி அடிமைத்தனம். குலாம்கிரியினுடைய ஆசிரியர் யார்? ஜோதிபா பூலே. முழு பேரே சொல்லி பாருங்க, ஜோதிபா கோவிந்தராவ் பூலே. இந்த அந்த அம்மா இவங்களெல்லாம் தான் நீங்களாம் என்ன பண்ணணும், ஃபோட்டோ வச்சு கும்பிடணும் வீட்டில். நம்ம தானே இந்த இவங்கெல்லாம் நாராயணகுரு. ஆனால் யார் பேரை சொல்லி இவங்களெல்லாம் படிக்க விடாமல் பண்ணாங்களோ அந்த ஃபோட்டோவை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ என்னது? அவங்க தானே, அவங்க சொன்னாங்க தானே படிக்க விடலை. கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்த நாராயணகுரு இவர் ஒரு பெரியார் தான், கேரளாவில் உள்ள பெரியார். பட் இவர் கடவுளை விட்டு கொடுக்கல, அதனால் இவரை பிடிச்சி இவனுங்க இன்னும் இவங்க ஃபோட்டோலாம் வச்சுருப்பானுங்க இவங்க. ஆனால் பெரியார் கடவுளை டேரெக்டாக அடிச்சார். கடவுள் வச்சு தான் இவனுக்கு உங்களெலாம் இப்படி ஏமாத்தினானுங்கன்னு. எங்கடா கடவுள் இருந்தான் அப்படி இப்படி. சரி, ஆனால் அவர் கடவுள் இருக்கார், ஒரு கடவுள். ஆனால் இந்த மூட பழக்கம்லாம் வேணாம் அப்படின்னு நாங்கள் போராடுவார். யார்? நாராயணகுரு. அதனால தான் அவனுக்கு ஃபோட்டோவில் கட்சி ஃபோட்டோவில் இவரோட படமும் இருக்கும். கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்த நாராயணகுரு மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழியில் அறிஞராக திகழ்ந்தார். பயங்கரமான சாதி கொடுமைகளையும் கேரளாவில் இருக்குது. இந்தியாவில் பயங்கரமான ஜாதி கொடுமைனா கேரளா தான். அதனால தான் சீக்கிரமாக அது ரெக்கவரி ஆகி வந்திருக்கு. இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு. இப்போயுமே நீங்கள் நம்பூதிரி அங்கெல்லாம் போனீங்கன்னா அவ்வளோதான், உங்களை காலி பண்ணிடுவாங்க. தெரியுறாங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள் படும் துயரங்களை கண்டு மனமெதும்பிய அவர் அம்மக்களின் மேம்பாட்டிற்காக தனது வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்தார். அவர்கள் மேம்பாட்டிற்காக பணியாற்றியதற்காக ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை உருவாக்குறார். முக்கியமான பாயிண்ட், ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம். அருவிபுரம் என்னும் ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டிய அவர் அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தார். எல்லோரும் வாங்கடா போடா, அவன் என்ன கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்றான் அப்படின்ட்டு. இப்போ நம்மளே போய்க்கலாம், நீ என்ன கோயிலுக்கு விடக்கூடாது. குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களுடைய சிந்தனைகளால் தூண்டப்பட்டு இயக்கத்தை முன்னெடுத்தனர். அவரோட சீடர்கள் குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு. யாரோட சீடர்கள்? நாராயணகுரு. இன்னும் நிறைய விஷயம் இருக்கா, சொல்ல மாட்டேங்கிறானுங்க, சும்மா பேருக்கு போட்டு முடிச்சுட்டு வந்துட்டானுங்க. இந்த குடும்பம்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர். அடுத்தது ஐயன் காளி. அவரும் கேரளாவா? வெங்கனூரில் பிறந்தார் 1863. அப்போது அப்பகுதி திருவிதாங்கூர் அரசரின் கட்டுப்பாட்டு ஆட்சி பகுதியாகும். குழந்தையாக இருக்கும்போதே அவர் சந்தித்த சாதிய பாகுபாடு அவரை சாதி எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவராக மாற்றியது. இப்போ பார்த்தோம்ல, இவனுக்கு கீழே தான் இருக்கிறான், அந்த பையன் போய் இன்னொரு அவனுக்கு கீழே உள்ள ஜாதிக்காரனை போய் படிக்கிறியா நீ, என்னோட அறிவு அவனுக்குன்னு அடித்து போகணும். இந்த காலகட்டத்திலேயே எவ்வளோ போலீஸ் வச்சு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கும்போது அப்போ எப்படி இருந்திருக்கும் பார்த்துக்குங்க. பின்னர் அவர் பொது இடங்களுக்கு செல்லுதல், பள்ளி கல்வி கற்க இடம்பெறுதல் போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக போராடினார். பொது இடத்துக்கு எல்லாரும் போக முடியாது, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தெருவுக்குள்ளே எல்லோரும் போக முடியாது. இந்த வைக்கம் போராட்டம்னு சொல்லுவாங்களே, அது இன்னும் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கான போராட்டம் இல்லை, அந்த தெருவில் நுழையிறதுக்கான போராட்டம். அது எல்லோரும் அந்த தெருவிலேயே போக முடியாது. அது மாதிரி ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி அவர் தான் குரு. இவருக்கு 1907 சாது ஜன பரிபாலன சங்கம், ஏழை மக்களை பாதுகாக்கும் சங்கம், சாது ஜன பரிபாலன சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்குறார் ஏழைகளை பாதுகாக்கிறதுக்காக. அடுத்து இஸ்லாமிய, இதெல்லாம் முடிஞ்சா அது போக இஸ்லாமிய சீர்திருத்தம். இது மாதிரி ஏகப்பட்டது, 1-2 தான். இந்த இங்கே கூட இவர் இருப்பார், யார்?
தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருப்பார், அவர் கூட விட்டுட்டாங்க. ரெட்டைமலை சீனிவாசன், அவர் ஒடுக்கப்பட்டவர், கீழேருந்து வந்ததுனால அவரெல்லாம் இது வரைக்கும் பேசுகிறதே இல்லை, அவனுங்க விடமாட்டானுங்க. அடுத்து இஸ்லாமிய சீர்திருத்தங்கள். 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சி. ஒடுக்கப்பட்ட பின்னர் 57 இருக்கா, வட இந்திய புரட்சி. இந்திய முஸ்லீம்கள் மேற்கத்திய பண்பாட்டை சந்தேக கண்ணோடு பார்த்தனர். மேற்கத்திய கல்வி ஏன்னாக்கா அங்கே என்ன பண்ணுறான், மதராசாவில் கல்வி கற்றுக் கொடுக்குறான், பெண்கள் படிக்கிறாங்க, ஆண்கள் படிக்கிறாங்க, ஓகே அதெல்லாம் சூப்பரு. பட் அந்த மதராசாவில் எதை கற்றுக் கொடுத்தான், மெயினாக குரானில் உள்ள விஷயம், அது ரிலேட்டட் தான் சொல்லித்தரான். அது எப்போ எழுதப்பட்டது, கிபி 600 கிபி 600களில் எழுதப்பட்டது, 500 சில்லற, அப்போ தான் அவர் பிறந்திருப்பார். அன்றைக்கி என்ன அறிவியல் இருக்கோ அதுதான் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஏகப்பட்டது கண்டுபிடிச்சிட்டான் இங்கிலீஷு. அப்புறம் அங்கே ஆங்கிலேயர் ஆட்சி வந்துருச்சா, ஆங்கிலம் படித்தவன் ஆங்கில கல்வி கற்றுக்கிட்டான் தான் அரசு வேலைக்கு போக முடியும். ஆனால் அவங்க குரானி இதையே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, ஆங்கில கல்வியும் கற்றுக்கங்க. ஆங்கில கல்வி மீன்ஸ் நவீன கல்வி, பொது கல்வியை கற்றுக்கங்க. அன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிச்ச அறிவியல், வரலாறு, ஜாகிரஃபி இதெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, தூண்டுறாங்க. அவங்க தான் யார் யார் அப்படின்னு பாருங்கள். சர் சையத் அகமது கான், இதையும் ஒரு 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 என்னது ஒரு சூழ்ச்சியோட தான் எழுதியிருக்கானுங்க இந்த இன்ட்ரொடக்ஷனு. ஆமாம், அங்கே எழுதலை அந்த இன்ட்ரொடக்ஷனை, இங்கே எழுதியிருக்கானுங்க. டெல்லியில் உயர்குடி முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த சையது அகமது கான் படிப்பறிவின்மையே, குறிப்பாக நவீன கல்வியறிவின்மையே இஸ்லாமியர்கள் பெரு தீங்கு விளைவித்து அவர்களை கீழ்நிலையை வைத்து விட்டது என்று கருதினார். ஏன்னா படிக்கலல்ல, நவீன கல்வி படித்தா தான் கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியல. மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி அவர் இஸ்லாமியர்களை வற்புறுத்தினார். அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவிய அவர் ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்தார். அப்பயாவது போய் படிங்கடா அப்படின்ட்டு, நவீன விஷயத்தை கற்றுக்கோ அப்படிங்கிறார். மேலெழுந்து வரும் தேசிய இயக்கத்தில் இணைவதை காட்டிலும் ஆங்கில அரசுடன் நல்லுறவு மேற்கொண்டால் இஸ்லாமியர்கள் நலன் பேணப்படும் என அவர் நம்பினார். இதில் ஒரு ட்விஸ்ட்டு, மேலெழுந்து தேசிய இயக்கம் அப்படிலாம் கிடையாதுங்க, வேலைக்கு போகணும், அதான் இவனுக்கு முடிச்சு போட்டிருக்கானுங்க. அவர் இஸ்லாமியருக்கு ஆங்கில கல்வியை பயிலும்படியும் அதில் கவனம் செலுத்தும்படி அறிவுரை கூறினார். இந்த குரூப்பு தான் என்ன பண்ணானுங்க, தேசியத்தெல்லாம் விரும்பலை, இங்கிலீஷ்காரங்க கூட போய் ஒட்டிக்கிட்டது இந்த குரூப்பு, அவன் கிடையாது. ஆமாம், அலிகார் இயக்கம் இதெல்லாம் சூழ்ச்சியோடு எழுதியிருக்கானுங்க. சர் சையத் அகமது கான் 1875ஆம் ஆண்டு அலிகார் நகரில் அலிகார் முகமதியான் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவினார். அலிகார் நகரில் அலிகார் இயக்கம் எனப்பட்ட அவரது இயக்கம் இக்கல்லூரியை மையப்படுத்தி நடைபெற்றதால் அப்பெயரை பெற்றது. இந்திய முஸ்லீம்களின் கல்வியறிவாற்றல் இக்கல்லூரியின் ஒரு மைல்கல்லாகும். 1920 இக்கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமாக இருக்குது. இப்போ கூட இருக்குது அந்த இது. ரெண்டு கண்களா சார். அடுத்தது தியோபந்த் இயக்கம், மீட்பு இயக்கம். பழமைவாத முஸ்லீம் உலமாக்களால் அந்த மதகுரு அங்கே இருக்காங்கள்ல மசூதியில், அவங்க பழமைவாத முஸ்லீம் உலமாக்களால் தொடங்கப்பட்டதாம். இவ்வுலமாக்கள் முகமது குவாசிம் நானோதவி, ரசி அகமது கங்கோத்ரி ஆகியோரின் தலைமையில் 1864 உத்தரப்பிரதேசத்தில் சகரன்பூரில் ஒரு பள்ளியை நிறுவினர். இப்பள்ளியின் பாடத்திட்டம் ஆங்கில கல்வியையும் மேலநாட்டு பண்பாட்டையும் புறக்கணித்தது. எப்படி இவர் சொல்கிறாரு, தயானந்த சரஸ்வதி எங்கே போ, வேதத்துக்கு திரும்ப போன்றால் அந்த மாதிரி இவங்க இந்த ஆங்கிலம்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு இவங்க யார், இந்த 2 பேர். இப்பள்ளியில் உண்மையான இஸ்லாம் மதம் கற்றுத்தரப்பட்டது. இதன் நோக்கம் இஸ்லாமிய சமூகத்தின் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பதாக அமைந்தது. அடுத்தது மௌலானா முகமது உல் ஹசன் தியோபந்தின் புதிய தலைவரானார். அவரின் தலைமையில் இயங்கிய ஜமைத்துல் உலோமா ஹசனுடைய கருத்துக்களான இந்திய ஒற்றுமை எனும் ஒட்டுமொத்த சூழல், முஸ்லீம்களின் அரசியல், சமய உரிமைகள் பாதுகாப்பு என்பது குறித்து உறுதியான வருவத்தை முன்வைத்தது. யார், மௌலானா முகமது உல் ஹசன். எது, தியோபந்த் இயக்கம்.
ரைட். பார்சி, பார்சினாங்க அது ஒரு மதம். பெர்சியா இருக்கு இல்லையா, பாரசீகம் அங்கே உருவாகிட்டு. நம்ம இந்திரா காந்தியோட வீட்டுக்காரர் ஒரு பார்சி தான். இந்திரா காந்தி அம்மா இருக்குல்ல, அவங்க அப்பாலாம் வந்துட்டு பிராமின்னு, இவர் பார்சி இந்திரா காந்தியோட. சரி. 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் பார்சி சீர்திருத்த இயக்கம் பம்பாயில் தொடங்கப்பட்டது. இது 1851 பர்துஞ்சி நவ்ரோஜி என்பார் ரக்னுமாய் மஜ்தயான்ஸ்னன் சபா பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் என்னும் அமைப்பை ஏற்படுத்தினார். யார் உருவாக்குறா? பர்துஞ்சி நவ்ரோஜி. அதை உருவாக்கணும் 1851. ராஷ்ட் கோப்தார் என்பதே அதன் தாரக மந்திரமாக இருந்தது. உண்மை விளம்பி, என்னவா? பார்சி மொழியில், பெர்சியன் மொழியில் ராஷ்ட் கோப்தார் அப்படின்னா அர்த்தமா? உண்மை விளம்பி. அதான் கொடுப்பார். பெரம்ஜி மல்பாரி என்பவர் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டம் இயற்றப்பட வேண்டுமென இயக்கம் நடத்தினார். யார்? பார்சியில். குழந்தை அங்கே இருந்திருக்கு. இச்சமூக பெரோசா மேத்தா, தீன்சா பச்சா போன்ற தலை சிறந்த தலைவர்களை உருவாக்கியது. அவர்கள் தொடக்க கால காங்கிரஸில் முக்கிய பங்கு வகித்தவர்கள். காங்கிரஸில் சீக்கிய சீர்திருத்த இயக்கம், அதேமாதிரி சீக்கிய மதத்தில் என்ன இருக்கும், கொஞ்சம் ஏதாவது புதா போயிருப்பாங்க, அதை சீர் செய்கிறதுக்காக வந்தவங்க. நரங்கரிகள், நாம்தாரிகள், அவங்கள சீக்கிய சீர்திருத்த இயக்கத்துக்கு பேர் என்னது? ரெண்டு குரூப்பு, நிரங்கரிகள், நாம்தாரிகள். பஞ்சாப் சீக்கிய சமூகத்திலும் சீர்திருத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனரான பாபா தயால்தாஸ் நிரங்கரி, அவனா அர்த்தமாமா? உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டுமென வலியுறுத்தியது. எது? நிரங்கரி அமைப்பு. உருவாக்கினவர் யார்? பாபா தயால்தாஸ். சிலை வழிபாட்டோடு தொடர்புடைய சடங்குகள் ஆகியவற்றை மறுத்தல், குருநானக்கின் தலைமையும் ஆதி கிரந்தத்தையும் மதித்தல். ஆதி கிரந்தம்னா என்னது? அவங்களோட நூல், குருநானக்குடைய அறிவுரைகள் இருக்கக்கூடியது. அவருடைய போதனைகளின் சாரமாக விளங்கியது. யாரோட போதனை? நிரங்கரியோடது. மது அருந்துவதையும் மாமிசம் உண்பதையும் கைவிடும்படி வலியுறுத்தி கூறினார். சீக்கிய மதம் எதோட நீட்சி? பக்தி இயக்கத்தோட நீட்சி. சீக்கிய மதத்தோட முக்கியமான நோக்கமே என்னது? இந்து முஸ்லீம் இடையே ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்காக. அதில் உள்ள 2 நல்ல விஷயத்தையும் எடுத்துக்குவாங்க. பாபா ராம் சிங் என்பவரால் தொடங்கப்பட்ட நாம்தாரி இயக்கம் சீக்கியர்களில் நடைபெற்ற மற்றும் ஒரு சமூக சமய சீர்திருத்தம். அடுத்தது பாபா ராம் சிங், அவர் உருவாக்குனதே நாம்தாரி. அதை உருவாக்குனவர் யார்? பாபா தயால்தாஸ் நிரங்கரி. நாம்தாரி இயக்கம் சீக்கியர்களின் அடையாளங்களை கிர்பான், வாளை தவிர அணியை வலியுறுத்தியது. வாளுக்கு பதிலாக தனது சீடர்களை லத்தியை வைத்து கொள்ளும்படி ராம்சிங் கூறினார். ஆனால் வாழை என்னது பிரச்சனை? எங்கே எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போக முடியல. இவ்வியக்கம் ஆணும் பெண்ணும் சமம் என்று கருதியது. விதவை வருமானத்தை ஆதரித்தது. எது? நாம்தாரி இயக்கம். வரதட்சணை முறையும் குழந்தை திருமணத்தையும் தடை செய்தது. நாம்தாரி இயக்கம், பாபா ராம்சிங்கினுடைய நாம்தாரி இயக்கம். ஆரிய சமாஜம், கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றின் செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருந்த ஒரு சூழல் சிங் சபா எனும் அமைப்பு அமிர்தசரஸில் நிறுவப்பட்டது. சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதே சபாவின் முக்கியமான குறிக்கோள். ஆங்கிலேயரின் ஆதரவுடன் அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கென கல்சா கல்லூரி உருவாக்கப்பட்டது. யார் உருவாக்குறாங்க? கல்சா கல்லூரி. யாரோட தொடர்புடைய? சீக்கிய மதத்தோடு தொடர்பு. சிங் சபாவே அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பாகும். அகாலி இயக்கம்னு இருக்கா, இப்போது தனிநாடு கேட்டுட்டு இருப்பாங்க அவங்க. அகாலி தளம் எல்லாம் இதிலேருந்து வந்தது. அவங்களோட முன்னோடி தான் சிங் சபா. அந்த சிங்கெல்லாம் அவங்களுடைய கூட்டமைப்பு, வேறு ஒன்றும் கிடையாது. இதை பற்றி நாம் இதில் பார்த்துருப்போம் பக்தி இயக்கத்தில். தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தவாதிகள், பெரியாருக்கு முன்னோடி வரலாம். அதே தான். யார் பார்த்தோம்? கேரளாவில் யார் அவர்? நாராயணகுரு மாதிரி. இவர் ஒரு பெரியார். யார்? ராமலிங்க சுவாமிகள். பட் கடவுள் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எல்லாரும் சமம், கடவுள் ஒருத்தர் தான், உருவெல்லாம் கிடையாது, அவர் ஜோதி வடிவானவர் அப்படிங்கிறார். ஏன்னா ரொம்ப கொடுமையெல்லாம் இருக்குது. எங்கே? இது டெல்டா பகுதி.
டெல்டா பகுதி, டெல்டா தான், கடலூருமே டெல்டா தான். அப்போ ரொம்ப அவன் மட்டும் என்ன பண்ணுறான், ஆடம்பரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். வீட்டில் பெண்ணில் இருந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க. வறுமை, வறட்சி, மழை பெய்யலை அந்த டைம்லாம். அப்போ சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் துயரப்படுறாங்க. ஒரு குரூப் மட்டும் ஆடம்பரமாக அங்கே உட்காந்துக்கிட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு, எதிர்க்கிறார். அதேமாதிரி நீலாம் என்ன பண்ணக்கூடாது, கோயிலுக்கு வராதுன்றாரு. மக்கள் பாதிக்கப்படுகிறாங்க. அதுக்காக தான் அதுக்கு தீர்வு. அதனால தான் என்ன பண்ணுறாரு இவர். ஸோ ஒருத்தன் தப்பு செய்கிறான் சமூகத்தில் அப்படின்னாக்கா அவன் பசி தான் காரணம். அப்போ பசி இல்லாமல் ஒருத்தன் கூட இருக்கக்கூடாதுன்னு அவர் உருவாக்குனது தான் இது சத்திய. அது வைக்க அந்த சாப்பாடு போடுற இடத்துக்கு பேர் என்னது, சாப்பாடு போடுவாங்களே வடலூரில், அதை உருவாக்குறார் சத்தியஞான. அது அந்த அமைப்பு பேர் தர்மசபாவா, அது ஏதோ ஒன்று, தர்மசாலை. தர்மசாலை சாப்பாடு சாப்பாடு போடுவார். அப்புறம் இவன் என்னடா எல்லாத்தையும் எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு, அப்புறம் பிராமணர் தான் சேர்ந்து அவரை கொண்டு போடுவாங்க, ஒரு குடிசையில் வச்சு எரிச்சு விட்ருவாங்க, இறந்து போயிடுவார். அப்புறம் அவரை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அவரை பிடிச்சிட்டு வந்து இவன் திரும்ப இவன் கடவுளை வச்சு நெய் இருக்கானுங்க. ஆமாம், எப்படி, அதுதான் தந்திரம், எங்களோட தந்திரம். சொல்லுங்கள், ஏதாவது லாஜிக் இருக்குதா, ஏதாவது லாஜிக் இருக்கா? அவராக போய் அணைஞ்சிட்ட தெய்வத்தில் கலந்துட்டார் அவர் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்களுடைய சீடர்கள். அதில் ஏதாவது லாஜிக் இருக்குது? எங்கேயோ போய் எரிச்சு உலகம். ஆமாம், குடிசையில் வச்சு எரிச்சு விட்ருவாங்க. வீட்டில் போய் அவர் இருக்கார் வச்சு நைட்டாக கொளுத்தி விட்ருவானுங்க. ஏன்னாக்கா இதெல்லாம் எதிர்க்கிறானே, ஐயோ புரட்சி வந்துருமா சமூகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட, எந்த காலத்திலமா இருக்கும், ஜோதியில் எப்படி போய் சேர முடியும்? ஏன்னா என்னை பற்றி வச்சு நீங்கள் போய் விழுந்துடணும், அல்லது உங்களை யாராவது எரிக்கணும். ஆமாவா, வேறு நடக்கிறதுக்காக ஜீவன் சமாதி ஆகிறது. ஜீவன்னா உயிரை விட்டுட்டு போகிறது, அது ஜீவ சமாதின்னு சொல்லி அதெல்லாம் சும்மா ஏமாத்தல. வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க சுவாமிகள், அவருடைய பேர் ராமலிங்க அடிகள், இங்கே சிதம்பரத்துக்கு பக்கத்தில் 1823 அந்த காலகட்டம் சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள மருதூர் என்னும் கிராமத்தில் பிறந்தார். தந்தையாரின் மறைவுக்கு பின்னர் அவரது குடும்பம் சென்னையிலிருந்து அவருடைய சகோதர நிலத்திற்கு குடிபெயர்ந்தது. அப்போ இருந்தவொன்னே முறையான கல்வியை அவர் பெறாவிட்டாலும் அளப்பரிய புலமையை பெற்றிருந்தார். முறையான கல்வினா ஸ்கூலுக்கெல்லாம் போகலை, பட் ஸ்கூலுக்கு போய் தான் கற்றுக்க முடியுமா என்ன? அப்படின்னா நம்ம இந்நேரம் இந்தியா எங்கேயோ போயிருக்கணும். எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிட்டு தான் வரோம். அங்கே என்ன பண்ணுறானுங்க, நம்ம திறமையெல்லாம் மழுங்கடிச்சிட்றானுங்க. கேள்வி கேட்குற திறமை எல்லாத்தையும் மழுங்கடிச்சு அது ஒரு மாதிரியான இந்த கார்பரேட்டோட பொருளை வாங்கக்கூடிய ஒரு ஜந்துக்கெல்லாம் வெளியில் அனுப்புகிறானுங்க. நம்ம தானே? ஆமாம், அது மாதிரி. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போ கல்வி கற்றுக்கிறதுக்கு என்ன தேவையில்லை, ஸ்கூலோ காலேஜோ தேவையில்லை. சுற்றில் நடக்கிற என்னன்னு கேள்வி கேட்டால் முடிஞ்சு போச்சு, அதான் கல்வி. ஏன் இது என்ன நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் முடிஞ்சு போச்சு. அதான் சொல்கிறாங்க, அளப்பரிய புலமை பெற்றிருந்தார். எனது முறையான கல்வியை அவர் பெறாவிட்டாலும் உயிர்களிடையே நம்பிக்கை, இரக்கம் எனும் பிணைப்புகள், இரக்கன்ற பிணைப்பு, இரக்கம் இருந்தால் தான் நான் ஒரு உயிர் இன்னொரு உயிரை மதிக்கும், இருக்க வேண்டும் என்றார். துயரப்படும் உயிர்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும். எவ்வளோதான் அறிவு இருந்தாலும் இறக்க குணம் இல்லை அப்படின்னாக்கா அவன் வேஸ்ட்டு, டம்மி பீஸு. மேகங்களால் மூடப்பட்டிருக்கும். மேகங்களால் மூடப்பட்டுனா என்ன அர்த்தம்? வெளிச்சம் இருக்காது, இருட்டு தான். அவன் ஒன்றத்துக்கும் உபயோகம் இல்லாதவன்டான்றார். அப்போ இறக்கம் காட்டணும். இதெல்லாம் கற்றுக் கொடுத்து தான் நம்ம அந்த இறக்க குணத்தோடு இருக்கோம். அப்புறம் அது சொல்லுவார், வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம். அப்போ பயிர் தண்ணி இல்லாத வாடுறதை பார்த்தே வாடினாராமா. அப்போ ஒரு உயிர், என் மனித பிறவி, என் கூட பிறந்தவன், அவன் வாடினதை பார்த்து என்ன பண்ண முடியாது, அவரால் பொறுக்க முடியாது. அதுக்கு தான் சாப்பாடு 24 hours அங்கே சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கு இன்னும் நிறையா அங்கே பக்கத்தில் உள்ள கிராமத்தில் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, நன்கொடை வந்துக்கிட்டே இருக்கும், இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு. அனுப்பியிருக்கீங்களா? வெரி குட், வெரி குட். எங்கே எதில் அனுப்புவீங்க? அப்படியா? அவனுங்க எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட போகிறான். சரி, குட். எனும் கருத்தினை முன்வைத்தார். அவர் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிர்களும் காட்டினார். இதை அவர் ஜீவகாருண்யம் என்றார்.
1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் என அமைப்பை நிறுவினார். அப்புறம் பேரை மாற்றிடுவார், சமரச வேதன்ற வார்த்தையை தூக்கிடுவார். இங்கே தாண்டா எல்லா பிரச்சனையும் இருக்குன்னு சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு மாற்றிடுவார், நிறுவினார். 65 அது உருவார். பின்னர் அது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயர் மாற்றம் பெற்றது. 1866 தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தை கணக்கில் கொண்டு, சொன்னாலே பயங்கரமான பஞ்சம், அதனால டெல்டா வேறு, மழையே பெய்யலை, அப்போ சாப்பாட்டு பிரச்சனை ஏகப்பட்டது. இப்போ மாதிரிலாம் பஃபர் ஸ்டாக்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அங்கே பஃபர் ஸ்டாக்னா இது அந்த சிவில் சப்ளை கார்பரேஷன் அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ போன வருஷம் மழை பெய்யலை, ஒழுங்காக சாப்பாடு கிடச்சதா இல்லையா, அங்கே இருந்துச்சு, அதெல்லாம் இல்லை. அப்போ அடுத்த வருஷமே பயங்கரம் பசி பஞ்சம் பட்டினி. கேட்டால் 67க்கு அப்புறம் தான் பஞ்சம் பசி பட்டினிம்பானுங்க. இங்கே பேப்பரில் தப்பு எழுதுவானுங்க 1967க்கு அப்புறம். அதுக்கப்புறம் தான் பஞ்சம் குறைஞ்சது, 67க்கு அப்புறம் தான் குறைஞ்சது. ஆமாம். இது சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவினார். அவர் இயற்றிய ஏராளமான பாடல்கள் திருவற்பா என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது. யாரோளது? ராமலிங்க அடிகளார், ராமலிங்க சுவாமிகள். சுவாமின்ட்டாங்களா? சரி, இந்த சத்திய ஞான சபை. நாட்டில் நிலவிய பசிக்கும் வறுமைக்கும் ராமலிங்க சாட்சியாய் இருந்தார். பசியினால் இளைத்து போன மிகவும் சோர்வுற்ற ஏழைகளுக்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வத்தை நான் பார்த்தேன். செல்வதை சோர்வுற்று பசியோடு போகிறாங்களாமா, இருந்தும் அவர்களின் பசி போக்கப்படவில்லை. என இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது. கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன். எனது இதயம் நடுங்குகிறது. ஏழைகளாகவும் இணையில்லாத நன்மதிப்பையும் கலைப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள அம்மக்களை நான் பார்க்கிறேன். இதெல்லாமே இன்னொருத்தர் பின்னாடி செஞ்சு கொடுத்துட்டார். எல்லா ஊருக்கும் அந்த பிரைமரி பிஹெச்லான பிரைமரி ஹெல்த் சென்டர் அதெல்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கணும்னு கொண்டு வந்தார். அந்த ஆள் தான். அதேமாதிரி ரேஷன் கடை எல்லா ஊருக்கும் கொண்டுட்டு போனது அந்த ஆள் தான். இவர் நினைச்சதெல்லாம் அவர் செஞ்சு விட்டார். சரியா? ரேஷன் கடை பாருங்கள், இந்தியாவிலே தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் சிவில் சப்ளை கார்பரேஷன் இருக்குது மாநிலத்தில். 70 தான் கொண்டுட்டு வருவார், 69 70. அதெல்லாமே ஏன் இது 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 ரெண்டையும் பார்த்து வள்ளலார் வாடி இருக்கார். அந்த வேலையில் இவர் செஞ்சுருக்கிறார் பின்னாடி. இந்தியாவிலே மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாடு தான் பெஸ்ட்டு. அது எப்போ ஆரம்பிச்சது? 1970. எடுத்து பாருங்கள் வரலாறு. அதே மாதிரி இப்போ பாம்பு கடினாலும் உடனே நீங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜிஹெச் கொண்டு போனீங்கன்னா அங்கே நல்ல பாம்பு கடிக்கு மருந்து இருக்குது. அப்போயே வச்சார். அங்கே ஒரு ஃப்ரீசர் இருக்கும், அதில் கட்டாயம் இருக்கும், காப்பாற்றுவாங்க. ஏன்னா எடுத்துகிட்டு நீ டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் வச்சுருந்தீங்கன்னா கொண்டுட்டு போனான்னா அதுக்குள்ளே செத்து போயிடுவான். இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கான் அந்த ஆள். இதை பார்த்தாரு இல்லையா, நோய் நொடியோடு போகிறவங்கள பார்த்தா என்ன தான் என்னோடய இதயம் நடுங்குதுன்றாரு. படிச்சிருந்ததுனால தான் அதெல்லாம் செஞ்சுருப்பார் போல். அயோத்திதாசர், அயோத்திதாச பண்டிதர் அயோத்திதாசர். இவர் ஐயர்கள் கிடையாது, பண்டிதன் பேர் அவங்களோட குருவோட பேர் வச்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு தீவிர தமிழ் அறிஞரும் சித்த மருத்துவரும் ஆவார். பத்திரிகையாளரும் சமூக அரசியல் செயல்பாட்டாலும் ஆவார். சென்னையில் பிறந்த அவர் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றார். சரளமாக பேசக்கூடியவர். சமூக நீதிக்காக இயக்கம் நடத்திய அவர் சாதியத்தின் கொடிய பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெற பாடுபட்டார். ஜாதிக்கு எதிராக போராடுறார். சாதிகளற்ற அடையாளத்தை நிறுவ முயன்ற அவர் சாதிய மேலாதிக்கத்திற்கும் தீண்டாமைக்கும் எதிராக கண்டன குரல் எழுப்பினார். சாதிய அடையாளம் இல்லாமல் இருக்கணும். ஆமாவா? சாதிய அடையாளம் இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். ஜாதிக்கு பின்னாடி, பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்காது பாருங்கள். அது அண்ணா பெரியார் காலத்துலேருந்து தூக்குவாங்க. அது அந்த மாதிரிலாம் இப்போ வைக்காதீங்கன்னு பெரியார் தான் நினைக்கிறேன். இங்கே தான் இருக்கார். ஆனால் உங்கள் தாத்தா பேத்துக்கெலாம் இருக்கும் பேர், பின்னாடி பேர் இருக்கும். தாத்தா பேருக்கு பின்னாடி என்ன ஜாதின்னு போட்டிருப்பாங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சிக்குவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் டீல் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் தான் இல்லை, கேரளாவில் கூட என்ன ஜாதி பேர் இருக்குது. முன்னோடி மாநிலம்னு சொல்கிறோம், ஜாதி பேரோட தான் நான் ஏருக்கு ஏர் எல்லாம் பேர் வைக்கிறானுங்க பாருங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லை, அதுக்கெல்லாம் முன்னோடி இவர் தான். ஆமாம், இந்தியாவிலே கிடையாது. கல்வியை வலிமை பெறுவதற்காக கருவியாக கருதிய அவர், கல்வி என்ன அர்த்தம்? பேருக்கு பின்னாடி பிஏ எம்ஏ எம்ஃபில் அது கிடையாது. நம்மளை சுற்றியில் உள்ளதை புரிஞ்சுக்கிறது. பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்?
மனித குலம் எப்படிடா வந்துச்சுன்னு தெரிஞ்சிடும் பயாலஜிலாம் படிச்சோம்னா. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நம்மளுடைய வாழ்க்கை செயல்பாடு எல்லாமே இருக்கும். தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கான பல பள்ளிகளை உருவாக்கப்படுவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தார். ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் அயோத்திதாசர் அத்வைதானந்தா சபா எனும் அமைப்பை நிறுவினார். எல்லோரும் கோயிலுக்கு போக முடியாது, இவங்களை கோயிலுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டுட்டு போகணுங்கிறதுக்காக இது. ஏன்னா அதுவே ஒரு ஏக்கமாக இருக்குது உங்களுக்கு, ஐயோ கடவுளை நம்மளால் பார்க்க முடியலையா, அதுலேயே உருகி போய் மண்டை காஞ்சிருவானுங்க நிறைய பேர். அது மாதிரி 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் என்பவரும் திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவினர். இங்கே வார்த்தை இருக்கா, திராவிடர், இதான் பின்னாடி திராவிடர் கழகம் பின்னாடி இதே தான், நடுவில் கட்டாயிரம் பெரியார் வந்து எடுத்துகிட்டு வராங்க. மேலும் 1885 திராவிட பாண்டியன் என்னும் இதழையும் தொடங்கினார். ஏன் சார் திராவிடன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க தமிழ்னு சொல்லாமல்? இங்கே இருந்த இந்திய துணைக்கண்டத்தில் இருந்த மக்களெல்லாம் திராவிடர்கள் அப்படின்னு ஆங்கிலேயர் சொல்கிறான். ஒன்று. ரெண்டாவது, திராவிடன்ற வார்த்தையில் என்ன இருக்கும், எல்லா மொழியும் அடங்கிடும். தமிழ்லேருந்து வந்து எல்லா மொழியும் அடங்கும். தமிழ்னால் தமிழ் மட்டும் குறிக்கும், அதில் ஒரு சண்டை சச்சரவு. அதனால தான் இது பிராடு, அதனால தான் அது ஒழிக்க பார்க்குறானுங்க இந்த வார்த்தையை ஆரியர்களுக்கு. ஏன்னா இந்த லேண்ட் என்னதுடான்னு சொல்ல பார்க்குறோம். உண்மையை சொல்லிட்டு போவேன், வார எத்தனையோ பேர் வந்து இங்கே சேர்ந்துருக்கான். நம்ம தானே எல்லோரும் வெளிநாட்டிலேருந்து வந்தால் இங்கே குடியேறினாங்க. உண்மையை சொல்லிட்டு போங்க, ஒரு பழங்குடி இருந்தாங்க, இங்கே வந்து சேர்ந்தோம், ஆமாம் அங்கே இருந்தால் எல்லாமே கற்றுக்கிட்டோம், ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தோம். உண்மையை சொல்ல வேண்டியதானே? அதில் ஒரு திருட்டு, நாங்கள் தான் எல்லாமே பூர்வீகம் அப்படி தான் எழுதிக்கிட்டு இருந்தானுங்க. சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கால்டுவெல்லு, ஏஞ்சல்ஸ், அது பேர் தெரியல, அவங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லை சமஸ்கிருதத்துக்கும் திராவிட மொழி குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லை, இது வேறு டைப்பு அப்படின்னு சொல்கிற வரைக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேதம் தான் எல்லாமே இங்கே. அதுக்கப்புறம் மாற்றிட்டானுங்க, இல்லை வேதத்துலேருந்து வந்தால் தான் எல்லா மொழின்ட்டானுங்க. அப்புறம் எடுத்து பார்த்தா சென்டென்ஸ் பேட்டர்னே தலைகீழாக இருக்குது. அவனுக்கு ஆரியம் இல்லையா, சமஸ்கிருதம் அது ஆங்கிலம் மாதிரி இருக்குது. சென்டென்ஸ் எப்படி நம்ம தமிழில் எப்படி சொல்கிறோமோ அது தலைகீழாக வரும், நம்ம தானே ஆங்கிலத்தில் அந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குது. அப்போ இது வேறு மொழி, இந்த பேட்டர்ன்லாம் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு இந்த மாதிரி ஏகப்பட்ட மொழி இருக்குடான்னு சொல்கிறானுங்க. அதனால கால்டுவெல்லாம் திட்டிகிட்டு இருக்கானுங்க உட்காந்து. இப்போ கூட கவர்னர் உட்காந்து பார்த்தீங்களா? ஆமாம், அதான் திராவிட பாண்டி. அதனால தான் அந்த வார்த்தை கண்டு அலறுவானுங்க. திராவிடனா கெட்ட வார்த்தை மாதிரி ஆக்கி வச்சுட்டானுங்க. நம்மளும் அறியாமையினால என்ன பண்ணுறது, ஆமாம் இவனுங்கன்னா திருட்டு பசங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஆமாம். திராவிட மகாசபை மகாஜனசபை என்ற அமைப்பை 1891 நிறுவிய அவர் அமைப்பின் முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தினார். ஓகேவா? திராவிட பாண்டியன் அப்படின்ற இதெல்லாம் எந்த வருஷம் நடத்துகிறாரு, தொடங்குறாரு 1885. திராவிடர் கழகன்றது எப்போ தொடங்குறாரு, 1882. அடுத்தது திராவிட மகா ஜனசபை எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்துகிறார், நீலகிரியில் நடத்துகிறார். பிரம்மஞான சபையை நிறுவியவர்களில் ஒருவர் கர்னல் HS ஆல்காட். ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக 1898 இலங்கை சென்ற அவர் அங்கே பௌத்த மதத்தை தழுவினார். ஏன்டா இங்கே என்னை அடிமையாக வச்சுருக்கிறல்ல, அதனால் என்ன பண்ணுறாரு, பௌத்த மதத்தை போய் தழுவிடுறார். பௌத்த மதம் தான் என்ன சொல்லுது எல்லாமே, அதான் பார்த்துருப்போம். அந்த காலத்து பெரியார் தான் யார், புத்தரும் மகாவீரர்லாம். கிமு 6ஆம் நூற்றாண்டு பெரியார் அவர், வேறு ஒன்றும் கிடையாது. யார், புத்தர் மகாவீரர்லாம். ஆமாம். அதே ஆண்டில் பௌத்த மதத்தின் வழியே பகுத்தறிவின் அடிப்படையிலான சமய தத்துவத்தை கட்டமைப்பதற்காக சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை சென்னையில் நிறுவுகிறார். அங்கே போய் இலங்கை போய் பௌத்த மதத்தை தழுவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, சாக்கிய பௌத்த சங்கம். ஏன் சாக்கியன்ற வார்த்தை என்னது, சாக்கிய முனி யார், புத்தர். ஏன் சாக்கிய முனின்னு வந்துச்சு, அவங்களோட குலம் சாக்கிய குலத்தை சார்ந்தவர். ஆமாம் அதான். அடுத்து 1907 ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் வாராந்திர பத்திரிகையை, ஒரு பைசா அந்த பத்திரிகை தொடங்கி அதை 1914 அவர் காலமாகும் வரையில் தொடர்ந்து வெளியிட்டார். யார், அயோத்திதாச பண்டிதர். இல்லை ரெட்டமலை சீனிவாசன்லாம் காணும், பின்னாடி ஏதாவது எங்கேயாவது வராங்களான்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அப்படியா, நம்ம பேசின கதையெல்லாம் இருக்கா அதில்? சரி.
ஆனால் இப்போ புக்கில் மாற்றுறானுங்களே, புக்கில் வரலாற்று புத்தகத்தெல்லாம் மாற்றுறாங்க. ஆமாம் ஆமாம், அதுக்கு மேலே ஆமாம். இதில் எங்கேயுமே டீட்டெயில்டாக இல்லை, எதுலேயுமே டீட்டெயில்டாக இல்லை. இதை மறைச்சி வச்சுருக்காங்க. நான் அதை என்ன பண்ணுறேன், சொல்லிட்டு வரேன். ஆமாம், மறைச்சி தான் எழுதி வச்சுருக்கிறான், வெளிப்படையே எதுவும் இல்லை. அதுதான் உண்மை, எங்கே இருந்தாலும் ஒரே மாதிரி தானே வரும். அதான் கேட்டிங்களே எங்கே சார் இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு. புக்கு எஃப்எம் இல்லை, எந்த எஃப்எம் இல்லைன்ட்டு. நான் வரலாற்று அறிஞர்கள் பேசுகிறத நான் பார்ப்பேன், அவ்வளோதான். இல்லை அந்த மாதிரி சொல்லப்படும். அலீஜின்னா சொல்லப்படுமா, பரவசமான, எக்ஸ்டாட்டிக். அடுத்தது அதிக பரிணாமம் உள்ள, வால்யூம்னஸ். புது வலியுறுத்தல், ரீஇட்ரேட்டட். அடுத்தது உருவ வழிபாடு, ஐடலேட்ரி. ஐடல்னா உருவம், சிறுநூல்னா ட்ராக்டா, ஓகே. அடுத்து திருவெளிப்பாடு, ரிவலேஷன், அதெல்லாம் டிஸ்க்ளோஷர். எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்டது? தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் என்ன? எங்கே உருவாக்குனாரு? பஞ்சாபில். யாருடைய பணியும் இயக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண திருத்தச் சட்டம் இயற்றுவதற்கு வழிகோலியது? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஆமாவா? வெரி குட். ராஷ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம்? ராஷ்ட் கோப்தார் பார்சி இயக்கம் தான் நினைக்கிறேன். நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? பாபா தயாஸ் தாஸா? 2 தாரி இருக்கும். நாம்தாரி தாங்க ஒரு பாபா ராம்சிங்கா, பாபா தயால்தாஸா? விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? நாம்தாரியா? பாபா ராம்சிங்கா இருக்கா, பார்த்துட்டிங்களா? ரைட். விதவை மறுமண சங்கத்தை உருவாக்கியவர் யார்? விதவை மறுமண சங்கம் எம்ஜி ரன்னடேவா? சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர்? சத்யார்த்த பிரகாஷ் யாரு? தயானந்த சரஸ்வதியா? டேஸ் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார்? வள்ளலார், ராமலிங்க அடிகளார், ராமலிங்க சுவாமி, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. புனே சர்வஜனிக் சபா நிறுவியவர் யார்? எம்ஜி ரன்னடேவா? புனே சர்வஜனிக் சபா. குலாம்கிரி நூலை எழுதியவர்? குலாம்கிரி. யாரு? ஜோதிபா பூலே. வெரி குட். ராமகிருஷ்ணா மிஷன் டேஸில் நிறுவப்பட்டது? டேஸால் நிறுவப்பட்டது? சுவாமி விவேகானந்தர். டேஸ் அகாலி இயக்கத்தின் முன்னோடியாகும்? அகாலி இயக்கத்துக்கு முன்னோடி எது? சிங் சபா. வெரி குட். சிங் சபா, சிங்குகளின் சபை, சிங் சபா. ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவக்கியவர் யார்? அயோத்திதாச பண்டிதர். சரியான கூற்று. காத்த ஒரிஜினல் பேரா? அவரோட குரு பேர் தான் அது. அவர் ஒரு பிராமணர், பண்டிதர் இருக்கு இல்லையா, அவர் அந்த ஜாதி இதெல்லாம் இல்லாமல் தாழ்த்தப்பட்ட ஒரு பையனை எடுத்து படிக்க வைக்கிறார். ஸ்கூல்லலாம் சேர்த்த மாட்டாங்க, சொல்லி கொடுக்குறாரு. அதனால் அவர் மேலே பற்று ஏற்பட்டு இந்த பேரை மாற்றிக்குவார். ஆமாம். ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். கரெக்டா? ஆமாம் தானே? ஆமாம், கரெக்டு தான். ஆமாம். அவர் உருவ வழிபாட்டை ஆதரித்தார்? இல்லை. அதுக்கு தான் ஸ்கூலையே ஓப்பன் பண்ணார். சரி, ஒரு கோயிலை கட்டி அங்கே உருவமே இருக்கக்கூடாதுன்னு வச்சுருந்தார். சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார்.
கரெக்டு. ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பெண்டிங்கால் ஆதரிக்கப்பட்டார். 1 3 4 இல்லை. எங்கேம்மா இருக்கு? இருக்கா? 1 3 4 இருக்கா? சரி. அவர் ஆக்சுவலாக இவர் பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங்லாம் ஆதரிச்சிருக்க மாட்டார், வேறு ராஜா ஆதரிச்சிருப்பார் இவரை. சரியா? அவருக்காக தான் இவர் அங்கெல்லாம் போவார். 1 3 தான் சரி. பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங்கனால் நிறுவப்பட்டது. சரியா? எந்த ஏரியாவில்? மகாராஷ்டிரா. இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்தியையும் சாதி கலப்பு திருமணம் ஊக்குவித்தது. சரியா? சரி. ஜோதிபா பூலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார். இல்லை. பெண்கள் ஜாதி. பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது. சரியா? தப்பு. அப்போ எதெல்லாம் கரெக்டு? ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி, உடல்நலம், பேரிடர்களின் போது நிவாரணப் பணி செய்தல் போன்ற சமூக பணிகள் செயலூக்கத்துடன் ஈடுபட்டது. சரியா? பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார். கரெக்டா? பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் பேரின்ப நிலை எய்தும் பழக்கம் இல்லை. ராமகிருஷ்ணா மிஷனை ஏற்படுத்தினார். கரெக்டா? யார் ஏற்படுத்தினா? ராமகிருஷ்ணர் வங்க பிரிவினை எதிர்த்தார். சரியா? தெரியலையா? ராமகிருஷ்ணர் அப்போ எங்கே இருந்தார்? அவர் தான் முன்னாடி போயிட்டார். 1800களே போயிடுவார். வங்க பிரிவினை எப்போ வந்துச்சு? 1905. ஒன்று மட்டும்தான் சரி. ஜோதிபா பூலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான விடுதிகளையும் திறந்தார். கரெக்டா? ஜோதிபா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார். சரியா? ரெண்டுமே கரெக்ட். 1 பைசா தமிழன் திருவருட்பா பாபா தயாள்தாஸ் நிரங்கரி இயக்கம் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் தேவேந்திரநாத். அவ்வளோதான் போதும் இன்னைக்கு. நாளை பார்ப்போம். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சி அதே கதை தான். எது? பாளையக்காரர்கள். ஆமாம். அப்புறம் வேலூர் சிப்பாய் கழகம், பாளையங்களை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். புரட்சி, புலித்தேவர் எல்லாமே பேசின கதை தான். இது இன்னொரு தடவை நடத்த வேணாம். நடத்தணுமா? ஃபேக்ட் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. கதையெல்லாம் நான் சொல்லிட்டேன், முன்னாடியே சொல்லியாச்சு. பேரறிக்கை இதெல்லாம் சரி. இன்னொரு தடவை படிப்போம். அது நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்குன்னா திங்கக்கிழமை. அது முடிச்சுட்டு அப்புறம் என்ன இருக்குது? ராமகிருஷ்ணா வித்யாலயா கோஆப்ரேஷன் தான். காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசிய தோட்டம். ஓகே, ரைட்.